பொன்னேரின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற வயல்காடு, தென்னந்தோப்பு, அப்புறம் அந்த ஊர் மாரியம்மன் கோவில் குளம்னு எல்லாமே பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்களும் ரொம்ப தங்கமானவங்க. அதே ஊர்ல தான் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு தினமும் சாயங்கால நேரத்துல ஒரு மரத்தடியில சின்ன தள்ளு வண்டியில சிக்கன் குழம்பும் சோறும் வித்துட்டு இருந்தாரு. ஆனா என்னதான் கஷ்டப்பட்டு சமைச்சாலும் அவரு குழம்புல அந்த ஊர்க்காரங்க எதிர்பார்க்கிற கைமணம் இல்ல. அதனால தினமும் ஒரு 10 பேர் தான் சாப்பிட வருவாங்க. அப்போ அந்த பக்கமா முருகேசன் வர்றாரு. இவரு அந்த ஊர்லயே பெரிய சாப்பாட்டு ராமன். எந்த ஊர்ல விசேஷம் நடந்தாலும் அங்க முதல் ஆளா போய் இலைய போடுறதுதான் இவரோட வேலை. என்ன ராமசாமி, வண்டி பக்கம் ஈ கூட வரமாட்டேங்குது. வாசனை 1 கிலோமீட்டர் தள்ளி இல்ல அடிக்கணும். உன் கடையை தாண்டும் போது எனக்கு பசியே எடுக்கலையேப்பா. வாங்க முருகேசன் அண்ணே, அதான் எனக்கும் புரியல. எல்லாம் கரெக்டா தான் போடுறேன். நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களேன். முருகேசன் ஒரு வாய் சாப்பிட்டு மூஞ்ச சுடிக்கிறாரு. ஏப்பா ராமசாமி, இது சிக்கன் குழம்பா இல்ல வெறும் தண்ணி பயிர் குழம்பா? மசாலா என்னவோ உள்ள இருக்கு, ஆனா அதுக்கும் சிக்கனுக்கும் 7ஆம் பொருத்தமாயிடுப்பா. உன் கையில ஏதோ ஒரு மேஜிக் குறையுது, அதை முதல்ல தேடி பிடி. முருகேசன் சொல்றது நெசந்தான் ராமசாமி அண்ணன். கொஞ்சம் மசாலாவை தூக்கலா போடக்கூடாதா? ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கு. ராமசாமி வருத்தமா சொன்னாரு. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நான் கடை மசாலா எதுவும் இல்லாம வீட்லயே அரைச்ச மசாலாவெல்லாம் தான் போடுறேன். தக்காளி, இஞ்சி, பூண்டுன்னு எதுலையும் குறை வைக்கல. ஆனா ஏன் ருசி வர மாட்டேங்குதுன்னு எனக்கும் புரியலப்பா. அப்போ அங்க ரவின்னு ஒரு விறகு வெட்டி வந்தான். அவன் ராமசாமி கிட்ட வந்து ரொம்ப குஷியா பேசினான். அண்ணே, நேத்து நீங்க கொடுத்த சிக்கன் குழம்பு இருக்கே, சான்ஸே இல்லைண்ணே. அப்படியே காரசாரமா செம ருசியா இருந்துச்சு. சோறு கூட மல்லிகைப்பூ மாதிரி உதிரி உதிரியா இருந்துச்சு. நிஜமா சொல்றேன், இலைய நக்கி சாப்பிட்டேண்ணே. இதை கேட்ட மத்த கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ரவி, ஏன்டா இப்படி ரீல் விடுற? நாங்களும் தான் நேத்து சாப்பிட்டோம், ஒரு டேஸ்டும் இல்ல. ஒருவேளை நீ இவருக்கு ஏதோ மாமா மச்சான் முறையா? அதான் இப்படி ஐஸ் வைக்கிறியா? ரவி சீரியஸா சொன்னான். இல்லப்பா, நான் நிஜத்தை தான் சொல்றேன். எனக்கு அந்த சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க நாக்குக்கு தான் ருசி தெரியல போல. சரி விடுங்கப்பா, இவன் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பேசுறான். சரி அண்ணே, எனக்கும் ஒரு பிளேட்டு சிக்கனும் சோறும் பார்சல் பண்ணிடுங்க. இதோ இந்த மண் சட்டியில சிக்கனை ஊத்துங்க. காட்டுக்குள்ள போய் வேலையை முடிச்சிட்டு நிதானமா சாப்பிடுறேன். ராமசாமி சிக்கனை மண் சட்டில ஊத்தி சோத்தை சூடா வாழை இலையில கட்டி கொடுத்தாரு. ரவி அதை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு கிளம்பிட்டான். காட்டுல விறகு வெட்டி முடிச்சதும் அவனுக்கு பயங்கர பசி. பார்சலை திறந்தான். அடடா, ஆறி போச்சே. சரி, நேத்து செஞ்ச மாதிரியே இன்னைக்கும் பண்ணுவோம். ரவி அங்கிருந்த காய்ஞ்ச விறகுகளை வச்சு நெருப்பு மூட்டி அந்த மண் சட்டிய அது மேல வச்சான். கொஞ்ச நேரத்துல அந்த மண் சட்டிலிருந்து ஆவி வர ஆரம்பிச்சது. அந்த வாசனை காடு முழுக்க கமகம்னு பிரவிச்சு சூடான சிக்கனை சோத்துல பிசைஞ்சு ஒரு வாயில வச்சதும் ரவி கண்ணை மூடி ரசிச்சான். ஆஹா, ஊர்க்காரங்களுக்கு அறிவே இல்ல. இந்த சிக்கன் என்ன ஒரு டேஸ்ட்! சோறெல்லாம் முத்து முத்தா இருக்கு. இதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய ராஜ விருந்து. அங்க ஊர்ல ராமசாமி கடைய மூடிட்டு வீட்டுக்கு போனாரு. மிச்சமான சிக்கனை எடுத்துக்கிட்டு உள்ள போனாரு. அவரோட மனைவி வள்ளி சமையலறையில காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, இன்னைக்கும் சிக்கன் மிச்சம் ஆயிடுச்சா? ராமசாமி பெருமூச்சு விட்டுக்கிட்டே சொன்னாரு. ஆமா வள்ளி, எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சாலும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. என் கையில அந்த ராசியே இல்ல போல. விடுங்கங்க, ஜனங்க வாய்க்க எப்போ ருசி பத்தாது. வாங்க, நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அன்னைக்கு நைட்டு ராமசாமிக்கு தூக்கமே வரல. ஏன் நம்ம சாப்பாட்டுல ருசி இல்லன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அடுத்த நாள் காலையிலயும் ஒரு சின்ன நம்பிக்கையோட எந்திரிக்கிறாரு. வழக்கம் போல சோறு ஆக்கி மசாலா எல்லாம் போட்டு சமைச்சாரு. ஆனா அவரோட மூக்குக்கே அந்த வாசனை ஒன்னும் பெருசா தெரியல. அப்போ ஒரு ஏழை தாத்தா அங்க வர்றாரு. தம்பி, 2 நாளா சாப்பாடு இல்லாம சுத்திட்டு இருக்கேன். ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா? ராமசாமிக்கு பாவமா இருந்துச்சு. காசு கொடுத்த கஸ்டமர்ஸே திட்டுறாங்க, இவருக்கு பிடிக்குமான்னு யோசிச்சாரு. அப்புறம் ஒரு பிளேட் சாப்பாடு கொடுத்தாரு. அந்த தாத்தா சாப்பிட்டுட்டு ரொம்ப புண்ணியம்பா, வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனாரு. ராமசாமிக்கு ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்க தயக்கமா இருந்துச்சு. அப்போ மறுபடியும் ரவி அங்க வந்தான். அண்ணே, கிளம்பும்போது ஒரு பிளேட் சிக்கன் பார்சல் பண்ணி கொடுங்க. என் பொண்டாட்டிக்கும் இதோட ருசியை காட்டணும். ராமசாமி பார்சல் பண்ணி கொடுத்தாரு. ரவி வீட்டுக்கு போய் ஆசையா மனைவி கிட்ட கொடுத்தான். ஆனா அவ சாப்பிட்டுட்டு, என்னங்க
காமெடி பண்றீங்களா? இதுல ஒரு டேஸ்டும் இல்லையே. இதை விட நான் நம்ம வீட்டு அடுப்புலயே நல்லா செய்வனே அப்படின்னு சொல்லிட்டா. ரவிக்கு குழப்பமாயிடுச்சு. நைட்டு முழுக்க யோசிச்சான். ரவி தனக்குள்ளேயே சொன்னான், நேத்து காட்டுல மண் சட்டியில சூடு பண்ணி சாப்பிடும்போது மட்டும் ஏன் அவ்வளோ ருசியா இருந்துச்சு? வீட்ல சாப்பிடும்போது ஏன் இப்படி இருக்கு? ரவி அதை பத்தியே யோசிச்சுட்டு தூங்கிட்டான். மறுநாள் அவன் மறுபடியும் ராமசாமி கிட்ட சிக்கன மண் சட்டில ஊத்தி சோத்தைச்சூட வாழை இலையில வாங்கிட்டு போனாரு. ரவி மறுபடியும் அங்கிருந்த காய்ஞ்ச விறகுகளை வச்சு நெருப்பு மூட்டி அந்த மண் சட்டியை அது மேல வச்சான். கொஞ்ச நேரத்துல அந்த மண் சட்டியில இருந்து ஆவி வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த வழியா அதே முருகேசன் விறகு பொறுக்க வர்றாரு. அந்த வாசனை அவரோட மூக்க துளைக்குது. முருகேசன் மூக்க துழாவியபடி சொன்னாரு, ஏய் ரவி, என்னடா இது? எங்கேயாவது கல்யாண விருந்து நடக்குதா இல்ல மேலோகம் போயிட்டியா? என்ன ஒரு வாசனைடா! என் 60 வயசு வாழ்க்கையில இப்படி ஒரு வாசனையை நான் நுகர்ந்ததே இல்ல. ரவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, வாங்க முருகேசன் அண்ணே, இது நம்ம ராமசாமி அண்ணன் கிடை சிக்கன் தான். ஆனா நான் இங்க மண் சட்டியில வச்சு விறகு அடுப்புல சூடு பண்ணியிருக்கேன். ஒரு வாய் சாப்பிட்டு பாரேன். முருகேசன் ஒரு வாய் சாப்பிட்டதும் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. அடே ரவி, இது ராமசாமி குழம்பா? நம்பவே முடியலடா. அந்த மண் சட்டியும் விறகடுப்பும் சேர்ந்து அந்த சிக்கனை அமிர்தமா மாத்திருச்சு. மசாலா எல்லாம் கறிக்குள்ள இறங்கி அப்படியே ஜொலிக்குதுடா. ராமசாமி கிட்ட உடனே இதை சொல்லுடா. ரவி உடனே ஓடி போய் ராமசாமி கிட்ட சொன்னான், அண்ணே, எனக்கு அந்த சீக்ரெட் தெரிஞ்சு போச்சுண்ணே. உங்க சிக்கனை மண் சட்டியில வச்சு விறகடுப்புல சமைக்கும் போதுதான் அந்த மேஜிக் நடக்குது. அதான் அந்த ருசிக்கு காரணம். முருகேசன் அண்ணன் கூட ருசிச்சு சொன்னாரு. ராமசாமி நம்பிக்கை இல்லாம சொன்னாரு, அதெல்லாம் உன் பிரமைப்பா. கேஸ் அடுப்புல சமைச்சா என்ன, விறகு அடுப்புல சமைச்சா என்ன? இல்லனே, நிஜமா சொல்றேன். மண் சட்டியில இருக்கிற அந்த வாசனை, அந்த விறகு அடுப்பு நெருப்போட கங்கு, இதுதான் மேட்டர். நாளைக்கு நீங்க மண் சட்டிலேயே சிக்கனை சமைச்சு பாருங்களேன். ராமசாமி ஒரு முடிவோட அடுத்த நாள் மண் சட்டில சிக்கன விறகு அடுப்புல வச்சு சமைச்சாரு. அந்த மண் சட்டி சூடாக சூடாக அந்த தெரு முழுக்க வாசனை தூக்குச்சு. அப்போ அந்த பக்கமா வந்த முருகேசன் அப்படியே நிக்கிறாரு. அண்ணன் ராமசாமி, நேத்து காட்டுல ரவி கொடுத்தது டீசர் தான் போல. இன்னைக்கு இங்க நீ சமைக்கிற வாசனை மெயின் பிக்சர் மாதிரி இருக்குன்னு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். முருகேசன் ஊர் முழுக்க போய் தண்டோரா போடாத குறையா எல்லாரையும் இழுத்துட்டு வந்துட்டாரு. அன்னைக்கு ராமசாமி கடை முன்னாடி திருவிழா மாதிரி கூட்டம் கூடிடுச்சு. என்ன ராமசாமி அண்ணன், இன்னைக்கு ஏதோ புது மசாலா அரைச்சு போட்டியா? வாசனை ஆள தூக்குது. ஆமாப்பா, இன்னைக்கு நம்ம ரவி தம்பி சொன்ன மாதிரி மண் சட்டிலையும் விறகு அடுப்புலையும் சமைச்சிருக்கேன். சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டவங்க எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. அண்ணே, சான்ஸே இல்ல. இதுதான் ஊர்லயே பெஸ்ட் சிக்கன் குழம்பு. அந்த மண் வாசனைக்கும் சிக்கனுக்கும் செம்ம ஈடு கொடுக்குது அண்ணே. கூட்டம் அதிகமாகி சாயங்காலத்துக்குள்ளேயே எல்லா சிக்கனும் வித்து தீர்ந்துருச்சு. ராமசாமி கல்லாப்பெட்டி நிறைய பணத்தோட வீட்டுக்கு போனாரு. என்னங்க, இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டீங்க. ராமசாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, எல்லாம் காலி ஆயிடுச்சு வள்ளி. இதோ பாரு எவ்வளவு காசு வந்திருக்குன்னு. மக்கள் எல்லாரும் பாராட்டி தள்ளிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு யார சொல்லணும்? ரவிய சொல்லணுமா இல்ல உங்க உழைப்ப சொல்லணுமா? 2 பேரும் தான் வள்ளி. ரவி மட்டும் அந்த ரகசியத்தை சொல்லலைன்னா நான் தோத்து போயிருப்பேன். முருகேசன் அண்ணன் கொடுத்த விளம்பரமும் ஒரு காரணம். இந்த மண் சட்டையும் விறகடுப்பும் இல்லைன்னா இந்த ருசி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போதான் புரியுது. ருசி மசாலால மட்டும் இல்ல, நாம சமைக்கிற முறையிலையும் அன்புல இருந்தா இருக்கு. ராமசாமி ரவி கிட்ட அவர் நன்றியை சொன்னாரு. அன்னைக்குல இருந்து ராமசாமி வாழ்க்கையே மாறி போச்சு. பொன்னேரி மண் சட்டி கோழி குழம்பு அந்த ஏரியாவிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒரு நாள் அந்த பக்கமா மாவட்டத்தோட பெரிய உணவு விமர்சகர், ஃபுட் பிளாகர் ஒருத்தர் வந்தாரு. அவர் பெரிய கார்ல வந்து இறங்குனதை பார்த்ததும் ராமசாமிக்கு கொஞ்சம் நடுக்கம் வந்துருச்சு. என்ன ராமசாமி அண்ணன், இந்த ஏரியாவில் உன் கடை தான் ரொம்ப பேசப்படுது. ஒரு பிளேட்டு சிக்கன் கறியும் சோறும் போடுங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். ராமசாமி பயந்துட்டே வாழை இலையில சூடான சோத்தையும் விறகு அடுப்புல கொதிச்சிட்டு இருந்த மண் சட்டி சிக்கனையும் பரிமாறினாரு. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்ச அந்த ஆளு கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாரு. ராமசாமிக்கு திக் திக்னு இருந்துச்சு. அண்ணே, நான் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டிருக்கேன். ஆனா இந்த மண் சட்டியில இருக்கிற மண் வாசனையும் அந்த விறகு அடுப்புல கிடைச்ச புகை வாசனையும் வேற எங்கேயும் கிடைக்காதண்ணே. இது வெறும் சாப்பாடு இல்ல, இது ஒரு பொக்கிஷம். இத சொல்லிட்டு அவர் எடுத்த வீடியோ அந்த ஊர் முழுக்க வைரல் ஆயிடுச்சு.
இப்போ பக்கத்து ஊர்ல இருந்து மட்டும் இல்ல, மெட்ராஸ்ல இருந்து கூட கார்கள்ல வந்து பொன்னேரி கிராமத்துல ராமசாமி கடை சிக்கனை சாப்பிட ஜனங்க வரிசையில நிக்க ஆரம்பிச்சாங்க. முன்னாடி 10 பேர் வந்த இடத்துல இப்போ 100 பேர் வர ஆரம்பிச்சாங்க. ராமசாமிக்கு உதவி செய்ய ரவி தன்னோட விறகு வெட்டுற வேலையையும், முருகேசன் தன்னோட சாப்பாட்டு வேலையையும் விட்டுட்டு ராமசாமி கூடவே சேர்ந்து கடையை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. பாத்தியா வள்ளி, ஆரம்பத்துல என் கையில ராசி இல்லைன்னு நானே வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ நம்ம பொன்னேரி கிராமத்தோட பேரே இந்த மண் சட்டி சிக்கனால தான் வெளியே தெரியுது. ஆமாங்க, உழைப்பும் சரியான முறையும் கூடவே ஒரு நல்ல நண்பனோட வழிகாட்டுதலும் இருந்தா எந்த தொழிலும் ஜெயிக்கும்னு இன்னைக்கு நாம நிரூபிச்சிட்டோம். இப்ப ராமசாமி ஒரு பெரிய கடைய அதே பொன்னேரி கிராமத்துல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இப்போவும் அவரு கேஸ் அடுப்புக்கு மாறல. அதே மண் சட்டி, அதே விறகு அடுப்பு, அதே மாறாத அன்போட சமைச்சு எல்லாருடைய வயித்தையும் மனசையும் நிறைச்சிட்டு இருக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹை பட்டனை கிளிக் பண்ணி லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.